ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பேட் கை மை பாஸ் ட்ராமாவில் வந்து எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், பாஸுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் பட்டோட வீட்டுக்கு முன்னாடி இவர் வந்து நிற்க, இதை பார்த்தோடனே பட்டு பையனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. பாஸ் என்னன்னா, ஏண்டா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு பாஸ் என்னன்னா பட்டு மேலே சாய. பட்டுக்கும் வேற வழி இல்லை, அதனால பட்டு என்ன பண்றேன்னா பாஸை வந்து கை தாங்களா ரூம்ல போய் படுக்கலாம் வச்சிட்டான். இந்த நேரம் பட்டு வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அவருக்கு வந்து துடைக்க போறோம், உடம்பு சரியான பிறகு அவர் இங்க இருந்து கிளம்ப போறாரு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், இதை தவிர நம்ம மைண்டுக்குள்ள வந்து எதுவுமே ஓடக்கூடாது அப்படின்னு பட் பையன் வந்து அவனுக்கு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் பையன் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் பண்ணாலும் அன்னைக்கு ராத்திரி வந்து ஒருக்கா வந்து கிஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த சம்பவம் வந்து பட்டோட கண்ணு முன்னாடி வந்து போக அவ்வளோதான், பட்டு பையனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பையன் வந்து பாஸுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்கலான்னு பக்கத்துல போயிட்டான். அடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல 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 இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, ஜஸ்ட் நான் இப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் பண்ணோம், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரே இங்கேருந்து கிளம்பிடுவாரு அப்படின்னு இந்த பட் பையன் வந்து அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பாஸ் இருக்கார்ல, அவர் வேற எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. என்னடா நீ ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்க, நான் இருக்கிறது உனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா என்ன, சரிப்பா நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு பாஸ் வேற இப்படி பரிதாபமா பேச, பாஸ் 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 இருங்க, நான் எப்போ அப்படி சொன்னேன், படுங்க, எல்லா உதவியும் நானே பண்றேன்னு பட் பையனும் விழுந்து விழுந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றான். பண்ணும் போது லைட்டா அவனுக்கு வந்து மனசு சஞ்சலம் ஆகுது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஸ் வேற என்னடா இது மேல மட்டும் பண்ணியிருக்க, கீழே ரொம்ப வேர்க்குதுடா பண்ணி விடுறா அப்படின்னு பாஸ் வேற இப்படி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பட்டும் கீழே பண்றான். இதுக்கு மேல பட்டு பையனால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா, டக்குன்னு அவன் என்ன பண்றான்னா கோதால இறங்கிட்டான். பாஸும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா சுமூகமா முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலங்காத்தால பாஸ் எந்திக்க அந்த பக்கம் பட் நிக்கிறான், ஜன்னலை பார்த்த மாதிரி திரும்பி நிக்கிறானா, பட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாஸ் எந்திக்க, ஆனா அங்க இருக்குது பட் இல்ல, வேற ஒரு பையன். இந்த பையன் யாருன்னா பாஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இப்ப அந்த ரன்னோட ஃபேஸ் வந்து பாஸோட கண்ணுக்கு தெரியுது. பார்த்தா இது எல்லாமே பாஸோட கெட்ட கனவு. இவர் அப்படியே தூக்கத்துல இருந்து வேகமா எந்திக்க, இவர் எந்திரிச்சதை பார்த்தோன்னே பட்டு வேகமா எந்திக்கிறான். ஆமா என்னாச்சு, எதுக்கு இப்படி திருத்துப்புன்னு எந்திக்கிறீங்க அப்படின்னு பட் கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா கெட்ட கனவு அப்படின்னு பாஸ் வந்து பாதற, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, கவலையே படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு பட் வந்து சமாதானப்படுத்த பாக்குறான். சரி நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு பாஸ் என்னன்னா கொஞ்சம் ரஃபா பேசி விட்டு இவர் கிளம்புறாரு. என்னாச்சு, ராத்திரி சாஃப்டா தானே இருந்தாரு, இப்போ எதுக்கு ரஃபா மாறினார்னு ஒன்னும் புரியாம பட்டு வந்து முழிக்கிறான். பாஸுக்கு தூக்கத்துல தான் அந்த ரன் பையனோட கெட்ட கனவு வருதுன்னு பார்த்தா பகல் நேரத்துலயும் அந்த பையனோட கெட்ட கனவு வந்து போகுது. ஹாப்பி பர்த்டே அப்படி அந்த ரன் பையன் சொல்றான். இப்போ அப்படியே அந்த ரன் பையனோட ஃபேஸ் வந்து பட்டோட ஃபேஸா மாறுது. அவ்வளவுதான், பாஸ் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அந்த ரன் பையனை பத்தி யோசித்தாலே இவர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இன்னொரு பக்கம் பட்டு இருக்காமல, சரி காலங்காத்தாலதான் ரொம்ப வந்து மூட் ஆஃப் ஆகி ஆபீஸ் கிளம்பி வந்துட்டாரு, கொஞ்சம் இனிமையா பேசி சமாதானப்படுத்தலான்னு பட்டு உள்ள வாரான். இருந்தாலும் பாஸ் வந்து இப்பயும் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. பாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாஸ் சொல்றாரு. அப்போ ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், இன்னைக்கு மீட்டிங்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வேணா நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மியூசிக் வந்து ஆன் பண்றது, புக் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணட்டுமா அப்படின்னு பட் வந்து ஒரு கேரிங்ல தான் கேட்கான். டக்குன்னு பாஸ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருடா ஏன்னா தனியா இருக்க விடு அப்படின்னு இவர் சொல்ல, அவ்வளவுதான் பட்டுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னத்த பேச, அந்த பையனும் அமைதியா வெளியே வாரான். இந்த நேரம் பட்டோட ஃப்ரெண்ட் இருக்காமல, அவன் வேற கால் பண்ணி, என்னடா சோடா ஊட்டி என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா அப்படியே அந்த ஃப்ரெண்டு போய் கேட்க, அவ்வளவுதான் பட்டு பெருமூச்சு விடுறான். தம்பி நீ விடுற மூச்சு காத்த பார்த்தா உன் பாஸால உனக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போலயே, உண்மையை சொல்லு அப்படியே ஃப்ரெண்டு பையன் கரெக்டாக கெஸ் பண்ண, அப்படிலாம் ஒன்றும் இல்லை முடியாது அப்படின்னு பட் சொல்ல, இப்ப எதுக்கு முடியாதுன்னு சொல்ற, என் கூட ட்ரிங்க் பண்ண வர முடியாதுன்னு சொல்றியா, இல்ல என் கூட வந்து வேலை பார்க்க வர முடியாதுன்னு சொல்றியா, எதுக்கு முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, ரெண்டுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன்டா அமைதியா இரேண்டா அப்படின்னு பட்டு பையன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கோவமா பேசியிருக்கான்.
இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே, அவன் டேக்கிட்டே சிரிச்சுதான் பேசியிருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாஸ் இருக்கார்ல, அவர் உள்ள இருந்து பட் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்ட பட்டும் வேகமா ஆசையா போறான். சரி சாரி கேட்க தான் போறாரு, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு பட்டும் ஆசையா உள்ள போனா டக்குன்னு பாஸ் என்ன சொல்றாருன்னா, டேய் நான் கிம்ம மீட் பண்ணணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவ்வளவுதான், பட்டுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. நேத்து நைட்டு தானே எல்லா சம்பவத்தையும் பண்ணாரு, இப்போ எப்படி பேசினா பட்டுக்கு எப்படி இருக்கும்? அதுல இந்த பட்டு பையன் உண்மையா பாஸ லவ் பண்றான். உண்மையா லவ் பண்றவங்க கிட்ட போய் இப்படி எனக்கு இன்னொருத்தர் அரேஞ்ச் பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? பட்டுக்கு மனசு வலிக்குது. இருந்தாலும் பட்டு மனசை கல்லாக்கிட்டு, கிம் உங்களை எங்க பாஸ் மீட் பண்ண சொன்னாங்க, மீட் பண்ணுங்க அப்படின்னு பட்டும் கிமுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன, பட்டு பையனுக்கு சோகம் தாங்க முடியல. அதான் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டாம்ல, அங்க இவன் ட்ரிங்க் பண்ண போயிட்டான். கண்டினியூவா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஏண்டா உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணியிருக்க? நானே கண்டினியூவா ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லேன்டா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பட் கிட்ட கேட்டு இருக்கான். அவன் என்னன்னா தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பாஸ் என்ன பண்றாருன்னா கிம் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட இந்த பட் பையனுக்கு வருத்தம் தாங்க முடியல. இதுக்கு மேல இவர்கிட்ட நாம வேலை பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு பட் என்ன பண்றான்னா, அதான் அந்த அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுறான். அசிஸ்டன்ட் ஜாப் காலியா இருக்கு, அதுக்கு யாராச்சும் குவாலிஃபையா இருந்தா அவங்க இன்டர்வியூக்கு வர சொல்லுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் லேடிக்கு இவன் இப்படி ஒரு மெசேஜை தட்டி விடுறான். இவன் பேசுறத பார்த்த வேலையை விட்டு சீக்கிரம் போயிடுவான் போலயே. இன்னொரு பக்கம் பாஸ் இருக்கார்ல, பாஸ் என்னன்னா கிம் கூட சேர்ந்து ஜல்சாலாம் பண்ணி முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு இருக்காரு. பாஸ் என்னன்னா சாப்பாடு கொத்தி இருக்காரு. என்னாச்சு, சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா என்ன அப்படின்னு கிம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணுலடா, ஒரு கெட்ட கனவு கண்டேன், அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குடா. அதான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே ரன்னோட இடத்துல இப்போ பட்டோட ஃபேஸ் தெரியுற மாதிரி எனக்கு தெரியுது. ரன்னோட ஃபேஸும் பட்டோட ஃபேஸும் மாத்தி மாத்தி என்னோட கண்ணுக்கு தெரியுது. ஏதோ சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு பாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேரை கேட்டோன்னே கிம்முக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு சாப்பிட்டு வந்தாம்ல, அதை அவன் ட்ரெஸ்லயே போட்டான். ஐயையோ ட்ரெஸ் இப்படி ஆகி போச்சே, சரி போய் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு பாஸும் அவர் உள்ள அனுப்பி விடுறாங்க. அந்த கிம் பையனை உள்ள அனுப்பிவிட்டு இவருக்கு மனசு கேட்கல போல இருக்கு. அதனால பட் இருக்காம்ல, பட்டுக்கு ஆமா இப்போ என்ன பண்ற, எங்க இருக்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் தட்டி விட, இதுக்கு இந்த பட் பையன் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கான். பார்த்துட்டான், இருந்தாலும் இவருக்கு எதுக்கு நாம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னு இந்த பட் பையன் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கான். இவனுக்கு என்னாச்சுன்னு புரியலையே அப்படின்னு பாஸ் வேற கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இந்த நேரம் வேற இந்த கிம் பையன் ட்ரெஸ்ஸே இல்லாம வெளியே அப்புறம் அங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு இந்த கிம் பையன் பாஸோட கையை பிடிக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னோட கோட்டை உனக்கு கொடுக்குறேன், சேஃபா வீடு போய் சேரு அப்படின்னு கிம் கிட்டனா இப்படி பேசிட்டு அவர் இங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பட்டை பார்க்கணுமே, அந்த பையன் குடிச்சு குடிச்சு மட்டாயிட்டான். என்னடா இது, கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இவன் என்னடா குடிச்சிட்டு இப்படி மட்டையும் ஆயிட்டான், என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வேற புலம்பி இருக்கான். இந்த நேரம் வேற பாஸ் இருக்கார்ல, அவர் வேற தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாருடா அதை தொடர்ந்து கால் பண்றதுன்னு ஃப்ரெண்ட் இருக்காம்ல, அவன் தான் அட்டன் பண்ணி பேசுறான். ஆமா யாரு பட்டோட போனை அட்டன் பண்ணி பேசுறது அப்படின்னு பாஸ் டென்ஷனாக, ஓ நீங்க அந்த பாஸ் மிஸ்டர் நெலிஸ் தானே, நான் பட்டோட ஃப்ரெண்டு பேசுறேன் சார், இவன் குடிச்சு குடிச்சு மட்டையாயிட்டான், நாங்கள் இருக்க லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு ஃப்ரெண்டு தான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்றான். அதுக்கப்புறம் என்ன, பாஸ் வர்ற வரைக்கும் பட்டை சேஃபாக பார்த்துக்கணும்ல, அதனால இந்த ஃப்ரெண்டு பையன் தான் சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த பட்டு பையன் பண்ணுற அலப்பறையை பார்க்கணுமே, தலை ஒரு இடத்துல நிற்க மாட்டேக்கி, கீழே சாயிறான் மேலே சாயிறான். போகிற ஒரு பொண்ணுங்களாம் ஃப்ரெண்டு தான் ஒரு மாய் பார்க்குறாங்க. ஃப்ரெண்டுக்கே எம்பாரிசிங்காக இருக்குது. நல்ல வேலை அதுக்குள்ளேயும் பாஸ் இருக்கார்ல, பாஸ் வந்துட்டாரு. பாஸ் வந்தோடனே பட்டை பாஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. வேற லெவல். பட்டு இப்ப இருக்க காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு பாஸ் இருக்க எம்ப்ளாயை பத்தி ஒரி பண்றாங்களா? நீங்க பாருங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க அப்படி இந்த ஃப்ரெண்டு பையன் சொல்ல, மண்ணாங்கட்டி யாரு கவலைப்பட்டது, நான் இவனை ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னேன், ஆனா நான் சொன்ன வேலையை தவிர எல்லா வேலையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன இவனை ட்ரிங்கா பண்ண சொன்னேன் அப்படின்னு பாஸ் சொல்ல, பாஸ் பொறுங்க பொறுங்க பொறுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணாங்கன்னா ஒண்ணு அவங்க சந்தோஷமா குடிப்பாங்க, இல்ல துக்கத்துல குடிப்பாங்க, அதுல ஏதாச்சும் இருக்கலாமே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, சரி
இப்பயும் வந்து எதுக்கு குடிச்சிருக்கான் சொல்லு பாப்போம் அப்படின்னு பாஸ் கேட்க, என்ன பாஸ் நீங்க என் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியலையா, குடிச்சிட்டு பாருங்க, வா வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா, அவன் துக்கத்துல இருக்கான் பாஸ், துக்கத்துல இருக்கான் அப்படி இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து சொல்லும் போதே கொஞ்சம் நக்கலா சொல்ல பாஸ் முறைக்கிறாரு. சரி 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 நீங்க என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன்னு ஃப்ரெண்டு பையன் கிளம்பிட்டான். பாஸும் என்ன பண்றாங்கன்னா பட்டை வந்து சேஃபா வீட்டிலலாம் கொண்டு வந்து விட்டுட்டு, அவருக்கும் பட்டை கூட சேர்ந்து சம்பவம் பண்ண ஆசையதான் இருக்கு. ஆனா குடிச்சவங்க கிட்ட போய் இப்படி பண்றது வந்து தப்பு இல்லையா, அதனால பாஸ் வந்து எந்திரிச்சு போலான்னு பார்த்தா இந்த பட் பையன் வந்து விடாம, பாஸ் நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நீங்க ரொம்ப மோசமா என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு பட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். உனக்கு என் கூட இருக்கும்போது ரொம்ப சேடா ஃபீல் ஆகுதா என்ன அப்படின்னு பாஸ் கேட்க, இந்த ஒரு கேள்வியை கேட்டோடனே பட் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். இவன் அழுகிறத பார்த்தோன்னே பாஸுக்கு என்ன பண்ணான்னு தெரியாம பட்டு பக்கத்துலேயே சேஃபா படுத்துக்கிட்ட பட்டு என்ன பண்றான்னா பாஸை ஹக் பண்ணி அங்கேயே படுத்துக்கிட்டான். வா வாட் அ கேரிங்கான பாஸா இருக்காரு. அடுத்த நாள் காலங்காத்தால பட்டு எந்திக்க ஏத்தாவுல பாஸ் இருக்காரு. ஆமா நீங்க என்ன பண்றீங்க, ஆமா நீங்க வேலைக்கு போலையா அடி இந்த பையன் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கும்டா, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு செமையா ரேலை பண்ணது யாருடா, நீயா நானா, சரி உனக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன்னு பாஸ் எந்திச்சு அங்கிட்டு போக, இருங்க நேத்து நான் வந்து வேற ட்ரெஸ்ல போட்டிருந்தேன், இன்னைக்கு நான் வேற ட்ரெஸ் இருக்கு, அப்ப இவ தான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டாரா, ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு பட் பையன் வந்து ரொம்ப பதறான். பதறிக்கிட்டே வந்து வெளியே போய் பாஸை பார்க்க போறான். பாஸ் ஏதோ ப்ரிப்பேர் பண்ண, என்ன பண்றீங்க அப்படின்னு பட் வந்து எட்டி பாக்குறான். என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு பாஸ் வேற டக்குன்னு திரும்புறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட்டு போய் உட்காந்துடுறான். அப்புறம் நேத்து ராத்திரி அப்படின்னு இந்த பட்டு பையன் வந்து இழுக்க, அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு பாஸ் வந்து சொல்றாரு. என்னது அப்படிலாம் எதுவும் நடக்கலையா, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீங்களாட்டிக்கு இப்படி சொல்றீங்க, அப்போ ஏதாச்சும் நடந்துச்சா என்ன அப்படின்னு இந்த பட் பையன் வந்து ரொம்ப பதறான். தம்பி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலப்பா, அது மட்டும் இல்லாம ட்ரிங்க் பண்ணவங்கிட்ட வந்து நான் எதுவும் அட்வான்டேஜ்ல எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ் சொல்ல, எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு இந்த பட் பை வந்து ரொம்ப பதற. சரி பதறாத, உனக்கு சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு பாஸ் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி, ஏய் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலடா, நான் உன்னை ஜஸ்ட் கூட்டு வந்து தான் விட்டேன், ஆனா குடிச்சவங்க தான் என்கிட்ட அத்துமீறினாங்க, எல்லாம் யோசித்து பாரு சரியா புரியும் அப்படின்னு பாஸ் வேற இப்படி போறப்ப குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. அப்போ ஒருவேளை நான் தான் அத்துமீறி இருப்பேனோ அப்படின்னு பட்டு பையன் வேற கன்ஃபியூஷன்ல இருக்கான். இந்த நேரம் வேற அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்களே, அவங்க வேற கால் பண்ணி, எப்பா அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து புதுசா ஆள்ல கேட்டியே, புதுசா ஒரு பையன் வந்திருக்காப்பா, அந்த இன்டர்வியூ பண்ணு அப்படி அவங்க சொல்ல, அவ்வளவுதான். இதை கேட்டோடனே பட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் வேகமா போய் அந்த பையனை போய் இன்டர்வியூ பண்றான். அந்த பையன் பக்கா குவாலிஃபிகேஷனோட தான் இருக்கான். இவனோட பேர் வந்து என்னன்னா தித்தி. அவங்கிட்ட போய், தம்பி எல்லாம் ஓகே, ஆனா ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பட்டு வந்து இழுக்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், சம்பளம் தானே முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல சார் அப்படின்னு தித்தி வந்து ஆர்வ கோளாரா இருக்கான். இருடா சொல்றத முழுசா கேளு, எங்க பாஸ் இல்ல இதுக்கு மேல நம்ம பாஸ் வந்து கொஞ்சம் முன்கோவக்காரரு, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஸோ நீ அதை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும், போ சரியாகும் அப்படின்னு பட் சொல்ல, இந்த பையன் என்ன சொல்றான்னா, நீங்க எனக்கு வந்து கைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும் சார் அப்படின்னு தித்தி பையன் வந்து பாசிட்டிவா தான் பேசுறான். இந்த நேரம் பாஸ் இருக்கார்ல, அவர் வேற புதுசா ஒரு பையனை பார்த்தோன்னே பட்டை தனியா கூப்பிட்டு, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பாஸ் கேட்க, எனக்கு என்னோட ஜாப் வந்து பகிர்ந்துக்கு ஒரு ஆள் தேவை, அதான் அந்த பையன் நான் வந்து வேலைக்கு எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் என் வேலையை பார்க்க இன்னொரு பையனை ஹையர் பண்றேன்னு பட் சொல்ல, பாஸுக்கு டென்ஷன் ஆகுது. இல்ல நீ யாரையும் ஹையர் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஸ் வந்து சொல்ல, ஏன் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா, நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க, நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். நேத்து ராத்திரி குடிச்சிட்டோம் இந்த பட் பையன் வந்து எதைத்தானே பேசியிருப்பான். பாஸ் வந்து அதைத்தான் யோசித்து பாக்குறாரு. ஏன்டா பாஸை எதிர்த்து பேசுற, ரெஸ்ட் எடுக்க சொன்னா போய் ட்ரிங்க் பண்ற, ஏன்டா என் பேச்சை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு பாஸ் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க, ஆமா இவர் மட்டும் நம்ம பேச்சை கேட்டுறாரு, கிம் கூட பழகாதீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கிம்முன்னு
கிம் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இந்த பட் பையன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்க டக்குன்னு பாஸ் என்ன பண்றாருன்னா பட்டோட தலையில சுண்டி விட்டாரு. என்ன மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு பாஸ் வந்து கேட்க அந்த பையனுக்கு அடிச்சடியில வந்து தலை வலிக்குது. நான் அவனை ஹையர் பண்ணி தான் ஆவேன், வேலைக்கு எடுத்தான் ஆகணும் அப்படின்னு பட்டு சொல்ல முடியவே முடியாது அப்படின்னு பாசம் சொல்ல அவ்வளோதான் பட்டோட ஃபேஸு சுருங்கி போச்சு. இவன் ஃபேஸ் வாடினதை பார்த்தோன்னே பாஸுக்கு மனசு கேட்கல. சரி சரி நான் அவனை ஹையர் பண்ணுறேன், ஆனால் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணான்னு வையேன் அடுத்த தடவை தலையில சுண்ட மாட்டேன், வேற ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பாஸ் சொல்ல பனிஷ்மெண்ட் தானே கொடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ட்ரைனிங் பாருங்க கண்டிப்பாக அந்த பையனை வந்து சிறப்பாக கொண்டு வரேன்னு பட் இப்படி பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன அந்த பையனுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் பட் வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கான். என்ன நாளாக பாஸை கவனிக்காம அந்த தித்தி பையன் கூட ரொம்ப நேரம் இருக்கானா அது பாஸுக்கு பிடிக்கவே இல்லை. மீட்டிங் ரூம்ல கூட பாருங்களேன் தித்தி பையன் கூட சேர்ந்து உட்காந்து இவன் பேசிக்கிருக்க பாஸுக்கு அது பிடிக்கல. டக்குன்னு என்ன பண்றான்னா பட்டை இழுக்க வட்டங்கிட்ட போலான்னு பார்த்தாலும் பாஸ் விட முடிக்காரு. இதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. நாளாக பாஸோட ஜலஸ் வந்து கூடிக்கிட்டு தான் போகுது. அடுத்த ராத்திரி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போதே பட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கான். நீ என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பாஸ் கேட்க ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு பட் கேட்குறான். நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க, ஒருவேளை நம்ம 2 நாள்ல வந்து ஒரு சம்பவம் நினைச்சேன் அதை நினைச்சு டிஸ்டர்பா இருக்கியா என்ன அப்படின்னு பாஸ் வந்து நக்கலா கேட்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டோடனே இந்த பட் பையன் வந்து போய்கிட்டு இருந்தவன காரு அதை நிப்பாட்டிட்டான். ஃபோக்கஸ் ரொம்ப மிஸ் ஆகுதுப்பா உனக்கு அப்படின்னு பாஸ் சொல்ல பாஸ் வாயை மூடிட்டு வாங்க, டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதீங்க, கார் ஓட்ட வேண்டாமா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படி பேசி விட்டு எப்படியும் பாஸை வந்து சேஃபா கொண்டு வந்து இறக்கிட்டான். நான் சொன்னது உண்மை தானே, உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு பாஸ் திருப்பி இப்படி நக்கலாவே கேட்க பட்டுக்கு டென்ஷன் ஆகுது. நான் ஒன்றும் உங்களோட மற்ற பார்ட்னர்ஸ் மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மட்டுமே கிடையாது, நான் கொஞ்சம் வேற மாதிரி, என்கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு பட் வந்து சீரியஸா பேச ஏன் நீ எனக்கு வந்து பார்ட்னரா இருக்க மாட்டியா அப்படின்னு பாஸ் கேட்குறாரு. பாஸ் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து போயிட்டான். இவன் பாஸோட வலையில வந்து அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டான் போல இருக்கு. அடுத்த நாள் தித்தி பையனை கூப்பிட்டு இங்கே பாருடா பாஸ் வந்து இத்தனை பையன் கூட வந்து சம்பவம் பண்ணுவாரு, ஸோ யார் கூட வந்து எப்போ எந்த இடத்துல பண்ணணும்னு சொல்றாரோ அந்த இடத்த நீ தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விளாவரியா மட்டும் வந்து தித்தி கிட்ட சொல்ல என்னது இத்தனை பேரா, அவர் என்ன ஏதாச்சும் விடுதி மாதிரி நடத்துறாரா, இத்தனை பேர் கூட பழகி இருக்காரு, ஆனா அன்னைக்கு உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜலசா ஃபீல் பண்றாருல அதை பார்த்தா நான் என்ன நினைச்சேன்னா உங்க 2த்துக்கும் நல்லா கூட ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்குன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு தித்தி வந்து கேஷுவலா பேசுறாங்களா குத்தி காட்டுறானான்னு தெரியல. அவன் அப்படி பேச இதை கேட்டோடனே பட் என்ன சொல்றானா இல்ல நான் எப்பயுமே அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறேன், அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு இப்படி பண்றாரு, மத்தபடிலாம் ஒண்ணு இல்லைன்னு பட்டு சமாளிச்சு விட்டான். இந்த நேரம் வேற ஃப்ரெண்டு பையன் கால் பண்ணி டேய் நான் பீச் பக்கம் இருக்கேன்டா வரியா அடி அவன் வேற கூப்பிட ஏண்டா நீ ஓபி அடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறியாக்கும் காலை கட் பண்றா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து அவனை திட்டி விட்டான். இந்த நேரம் பாஸ் இருக்கார்ல அவர் வேற கால் பண்ணி கூப்பிட என்ன பாஸ் அப்படின்னு கேட்க அவர் என்னன்னா மீட்டிங்கான எல்லா ஸ்கெடியூலையும் டெலீட் பண்ணி விட்டாரு. பாஸ் நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட கிளைண்ட்ஸு அது மட்டும் இல்லாம நீங்க சம்பவம் பண்ணுவீங்களே அவனோட எல்லா டீட்டெயில்ஸும் எதுக்கு இப்படி டெலீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு இந்த பட் பையன் வந்து கேட்க நான் இதுக்கு மேல வந்து எந்த ஒரு பசங்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு பாஸ் சொல்ல எப்பாட இப்பயாச்சும் நம்மளோட காதல் வந்து இவருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பட் பையன் வந்து சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் கூட நிலைக்கவே இல்லை. டக்குன்னு பாஸ் வந்து அடுத்து என்ன சொல்றாருன்னா நான் யார் கூடயும் பழக மாட்டேன், ஆனா கிம் கூட மட்டும் பழகுவேன் அப்படின்னு பாஸ் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்ல அவ்வளவுதான் பட்டுக்கு சோகமாயிடுச்சு. பிறகு என்ன பண்ண அந்த கிம் பையனுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு பாஸை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கும் சேர்த்துட்டான். ஆனா என்ன கொண்டு போய் சேர்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பட் சொல்ல என்ன கிளம்புறியா, நீ கிளம்பிட்டா என்ன யாருடா இங்கேருந்து கூட்டு போறது அப்படின்னு பாஸ் கேட்க அதுக்குதான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு தித்திய வர சொல்லியிருக்கான். அவன் வந்தோடனே குட் ஈவினிங் பாஸ் அப்படின்னு சொல்ல என்னது பாஸா என்ன பாஸ்ன்னு கூப்பிடாத அப்படின்னு பாஸ் வந்து இப்படி பேச ஓகே மிஸ்டர் எலிஸ் அப்படின்னு தித்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் கிம் வந்துட்டானா கிம் கூட சேர்ந்து பாஸ் வந்து பேச போயிட்டாரு. இந்த பட் பையன் இருக்காம்ல பட்டும் இதெல்லாம் ஒரு ஓரமா இருந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவனும் கிளம்பிட்டான். பாஸால எதுலையும் பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. அவர் ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்த உடனே கிம்மே கேட்கறான் என்ன மறுபடியும் அந்த ரன்னோட ஃபேஸ் வந்து திருப்பி உன்னோட மண்டக்குள்ள ஓடுதா அப்படின்னு கிம் கேட்க இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிளம்பலான்னு பார்த்தாலும் இந்த கிம் பையன் விடாம அவன் கொஞ்சம் சர்வீஸ் பண்ற மாதிரி பார்த்தாலும் இல்ல இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிளம்புறாரு.
வெளியே வந்து பார்த்தா திதி தான் இருக்கான். கார் கீயை கொடு, நானே ட்ரைவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்பா சொல்ல, இல்ல நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, உங்களை அப்படியே விட்டா பிரச்சனை ஆயிரும், நானே கொண்டு போய் விடுறேனே அப்படின்னு தித்தி சொல்றான். இப்படிலாம் என்கிட்ட பேசாத, பட்டோட பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட்டை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு பாஸ் கத்த. வேற வழி இல்லாம தித்தியும் கான்டாக்ட் பண்றான். ஆனா என்ன, கால் போக மாட்டேங்குது. பாஸும் ட்ரை பண்றாரு. பாஸ் ட்ரை பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னோட ஃபோன் காலே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறானா அப்படின்னு பாஸ் டென்ஷன்ல இருக்காரு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.